கௌதம் மேனன் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு எத்தனையோ இயக்குநர்கள் அவருடைய மிகப்பெரிய உயரத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. நம்ம பாலா சூர்யாவுக்காகவே பார்த்து பார்த்து பண்ண படம் தான் நந்தா. அதுக்கப்புறம் நம்ம பிதாமகன் படத்துலையும் இரட்டை ஹீரோக்களில் ஒருத்தராக நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் முருகதாஸ் கேட்கவே தேவையில்லை, கஜினி அப்படிங்கிற வேற லெவல் படத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 7ஆம் அறிவு, கஜினியில் சஞ்சய் ராமசாமி, 7ஆம் அறிவில் போதி தர்மர், இப்படி 2 படங்கள்லையும் சூர்யா வேற லெவல் உயரத்துக்கு கூட்டு போனார் நம்ம ஏஆர் முருகதாஸ். கேவி ஆனந்த் சொல்லவே தேவையில்லை, அயன், மாற்றான், காப்பான்னு 3 படங்கள் வேற லெவல் படங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்த விட ஹரி அவர்கள் தொடர்ந்து 6, வேல், சிங்கம், சிங்கம் 2, சிங்கம் 3ன்னு ஹரி அவர்கள் தொடர்ந்து 5 வெற்றி படங்களை சூர்யா கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லா இயக்குநர்களும் சூர்யாவை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வச்சாலும் கூட அது எல்லாத்துக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இயக்குநராக இருக்கிறவர் தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் தான் சூர்யாவை முதல் முறையாக ஒரு முழு நீள ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றாரு. காக்க காக்க இந்த படம் சூர்யா போலீஸா அப்படின்னு ரொம்ப கமெண்ட் அடிச்சுங்க எல்லாத்தையும் அந்த படத்தோட ட்ரைலர்லேயே வாயடிக்க வச்சார் கௌதம் மேனன். ஸோ பட்டைய கலப்பன படம் தான் காக்க காக்க. அதுக்கப்புறம் வாரணாமேரம் சூர்யாவுக்கு தேசிய விருதையே வாங்கி தர அளவுக்கு அந்த படம் பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட வெற்றிகளை கொடுத்த கௌதம் மேனனையே சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டாரு. துருவ நட்சத்திரம் படத்தோட ஷூட்டிங்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் எனக்கு கிளைமேக்ஸ் சொல்ல, செகண்ட் ஹாஃப் சொல்லுன்னு அவர் கூட நான் இனி இணையவே மாட்டேன்னு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்தாரு சூர்யா அவர்கள். ரசிகர்லாம் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. சரி கொடுத்ததான் கொடுத்தாரு, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒருத்தான் படம் நடித்தான்னு கேட்டால் அவர் நடித்த படம் தான் அஞ்சான். அதுக்கப்புறம் சூர்யா நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி படங்களாக இருந்துச்சு. அப்பப்போ ஹிட்டு கொடுத்தாலும் கூட அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறாமல் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் சூர்யா மேலே கோபத்தில் இருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதன் விளைவாக தான் இப்போ சந்தானம் நடிச்சுக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில், அதுவும் சூர்யாவை அவருடைய காக்க படத்தில் உயிரின் உயிரே சாங்கில் ஜோதியாவும் சூர்யா வர மாதிரியே யாஷிகா ஆனந்தையும் நம்ம கௌதம் மேனனையும் வச்சு எடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா கௌதம் மேனன் பாவம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா கௌதம் மேனனே சூர்யா இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சூர்யா வெறுப்பேற்றுறதுக்காகவே கௌதம் மேனன் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது கௌதம் மேனனுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் கூட விரைவில் கௌதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படம் வந்துச்சுன்னா அதை விட ரசிகர்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் தேவையே கிடையாது. பொறுத்து பார்ப்போம். கௌதம் மேனன், சூர்யா, ஹாரி ஜெயராஜ், தாமரை, ஆர்ட் டைரக்டர் ராஜீவன், கேமராமேன் ஆர் ராஜசேகர், இந்த கூட்டணி மீண்டும் இணைந்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை ரசிகர்களுக்கு.